ஹாய் சொல்லு. ஹாய். இன்னைக்கு சூப்பரான, அதாவது எங்களோட மெமரி புக்குக்கு ஆட் பண்ணுற மாதிரி ஒரு vlog வந்து நான் என்னோட மெமரிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த vlog எடுக்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலி நானே என்னோட காலேஜ் கிராஜுவேஷனுக்கு போகவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இந்த ரிஷி தான். அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமனதுனால நாங்கள் போக முடியல. அண்ட் இன்னைக்கு வந்து ரிஷிக்கு ஸ்கூலில் ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. அதாவது இந்த கிராஜுவேஷன் டே, இந்த கேப்பு கோட்டு இதெல்லாம் போட்டு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ரெடியாக போகிறோம். அதுக்கு வந்து கலர் ட்ரெஸ் கோடில் சொல்லியிருக்காங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பேண்ட். என்ன பேண்ட்? பிளாக் பேண்ட். ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இப்போ ரெடியாக போகிறோம். அண்ட் அதை தான் இந்த விலாகில் வந்து நான் மெமரியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வயசாகி ஒரு நாள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ரிஷி இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனான், ஃபஸ்ட்டு அவனோட கிராஜுவேஷன் டேக்கு இப்படி தான் ரெடி ஆனா, இப்படிலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்கு என்னோட மெமரிஸ்க்காக. அண்ட் அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டாரு. அண்ட் அவரும் இது ரெக்கார்ட் பண்ணி வை ஐஷு, ஃபஸ்ட்டு வாட்டி அவன் இதெல்லாம் போட போகிறான்ல. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுக்கு எப்படி ரெடியாக போகிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெடியாகலாமா ரிஷி? ரெடியாகலாமா? ரெடியாகலாமா? டான்ஸ் ஆடு. டெய்லியும் ரிஷி கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதே எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். இன்னைக்கு வந்து நல்லா தூங்கி, இன்னைக்கு 2 to 4, ஆக்சுவலி அவனோட ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 10 to 1. இன்னைக்கு வந்து ஃபோட்டோஷூட் தான் பண்ணுறோம். இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. நாலுலேருந்து தான் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுன்னு சொன்னதுனால இப்போ தலைவர் வந்து இன்னைக்கு ஜாலியாக பொறுமையாக ரெடியாகி போகிறாரு. நில்லுங்க சார், டான்ஸ்லாம் ஆடலாம் சார், நில்லுடா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா இந்நேரம் ரிஷிக்கிட்ட ரிஷி அப்படி கத்துனா தான் அவன்கிட்ட வேலையே நடக்கும். ஆமாம் தானே ரிஷி? நீ அடங்க மாட்டேன் தானே? சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன் தானே? நீ பேட் பாய் தானே? நீ குட் பாய். ஓகே, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? வெயிட் பண்ணு, உடனே ஓடக்கூடாது. பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டுட்டு ஃபுல்லாக எப்படி இருக்காங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரிஷி மேம் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க? அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இப்படியா சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். நீ சூப்பரா ஆடிடுவியா ஸ்கூல்ல? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க ஸ்கூல்ல? டான்ஸா? டான்ஸ் கிடையாது இன்னைக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, சரி. நம்ம வந்து இன்னைக்கு தலைக்கு வேற குளிச்சிருக்கான். ஹேர் கட் பண்ண அவங்க அப்பா கூட்டிட்டு வேற போகவே இல்லை. ஸோ முடியெல்லாம் முன்னாடி வந்து நிறைய இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கையாலையாவது சும்மா இப்படி ஒரு இதுக்காக தள்ளி விட்டுறலாம். வாட்ச் போட்டுக்கலாமா? சூப்பரா இருக்காமா ட்ரெஸ்? சூப்பரா இருக்காமே. வா வா வா, இது போட்டுத்தாங்க. வாட்ச் எல்லாம் போட்டாதானே நீ அழகா இருப்ப. ஏதோ புது மாப்பிள்ளைய ரெடி பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரிஷி நில்லுடா. புது மாப்பிள்ளையா? யாரு? நானா? ஓகே, போதும். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி தொட்டு அப்படியே லைட்டா தொடச்சு விட்டுக்கலாம். ஸோ வாட்ச் போடாம ரிஷி சார் டெய்லி ஸ்கூலுக்கு போக மாட்டார். வாட்ச் போட்டால் தான் போவார். இவர் ரைட் ஹேண்டில் தான் வாட்ச் போடுவாராம். லெஃப்ட் ஹேண்டில் போடுறான்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காதான். இந்த வாட்ச் வேற இந்த வாட்ச் போட்டாச்சா? வாட்ச் போட்டாச்சு. டைம் என்ன பாருங்க. சரி, டைம் என்னதுன்னு பார்த்து சொல்றீங்களா சார்? 10 மணி ஆச்சா? எங்க வாங்க, பின்னாடி போங்க, தூரமா போங்க. வாவ், சூப்பரா இருக்கு ரிஷி. எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? நிஜமா அழகா இருக்கா? ஏதாவது போஸ் கொடு, எப்படி இருக்கு பார்க்கலாம். அதான் உங்க போஸா? ஓகே, நம்ம பேலன்ஸ் அந்த கோட்டெல்லாம் போடுற வீடியோ கிடைச்சா போடுறேன். இல்லை ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம்.